மெய்யழகன். ஓகே, ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஆனா எனக்கு பெருசா எனக்கு படம் வந்து ரொம்ப கிரிஞ்சாதான் இருந்துச்சு. என்னன்னா அவன் பேசிட்டே இருக்காங்க, ரெண்டு பேரும் எதுக்கு பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஒரு பாசிட்டிவ் நோட்டா பார்க்கணும் அப்படின்னா, ஓகே, ரெண்டு பேரும் ஏதோ புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. அரவிந்த் பேசிக்கிட்டே இருக்காரு, கார்த்திக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு. என்னதான் சொல்ல வராங்க? ஓகே, ஒரு மச்சான் கிட்ட போயிட்டு ஒரு மச்சான் வந்துட்டு அத்தான்கிட்ட போயிட்டு, அத்தா நீங்க வந்துட்டு அத்தா பீர் சாப்பிடுறீங்களா, அத்தா வந்து நாங்க அத்தா நம்ம போய் நம்ம தோட்டத்தை இதை காமிக்கலாம், நம்ம சின்ன வயசுல விளையாண்டதை காமிக்கலாம். ஓகே, ஒரு 90s கிட்டா இருக்கும் போது இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன், பட் ஆனா எனக்கு ரொம்ப கிரிஞ்சாதான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே கிரிஞ்சாதான் இருந்துச்சு. இங்க வந்துட்டு தேவையில்லாம பெரியார் போட்டோவை காமிச்சிட்டு, அப்புறம் வந்துட்டு வாட் இஸ் இட், அந்த பாண்டியர் சேர சோழ பாண்டியன் கதைகளை வந்துட்டு காமிச்சிட்டு, அது எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத. ஏன்னா ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு பாலிடிக்ஸ் உள்ள கொண்டு வரணும்? ஸோ அதனால அது ஓரளவுக்கு நல்லா கொண்டு போச்சு. என்ன பொறுத்தளவு படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ரொம்பலாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க. ஓகே, படம் பார்க்கலாம், அப்படிதான் சொல்லணும். எனக்கு ஏங்க நான் என்னதாங்க சொல்றேன் 90 கிட்ஸ்னு. இல்ல நான் சொல்றேன் இல்ல, அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாப் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல உண்மையிலே கண் கலக்கிட்டேன். அந்த கொலுசு மாட்டுற சீன்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப மனசு, என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் அப்படின்னா நான் எப்படி கொலுசு மாட்டணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டேன். அதெல்லாம் உண்மையிலே டச்சிங்கா தான் இருந்துச்சு. நான் அதெல்லாம் போய் சொல்ல மாட்டேன். நான் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குன்னு, நல்லா இல்ல. அது வந்து அந்த ஒரு 15 நிமிஷம் அந்த கார்த்தியும் வந்துட்டு நம்ம சார் வந்துட்டு பேசுவாங்க. அந்த சீன் எதுக்கு, ஏன் அவ்வளோ இழுத்து ஒரு மனுஷனை வந்து என்னடா அப்படின்ற மாதிரி கடைசியில வந்து அந்த பேரை சொல்றதுக்கு வந்துட்டு அவ்வளோ யோசிப்பாங்க. என் சித்தப்பா விட்டு பெரியப்பா விட்டு அப்ப, அப்புறம் வந்து மாமி விட்டு மாமா, அண்ணன் விட்டு அண்ணன், சொந்தம் விட்டு சொந்தம். ஐயா அவங்க பேரை சொல்லிட்டு போங்களேன், ஏன் இப்படி? அது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அதோட பாசிட்டிவ் நோட்டா பார்க்கலாம். படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட் தான் நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. 96 படம், டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு பண்றாரு. படம் பண்றது ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா. மேலும் நல்ல படங்கள் பண்ணுங்க. கொஞ்சம் பாட்டு வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே. கடைசியில அந்த கமலஹாசன் பாட்டுமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த வாழை இலைய போட்டு கொஞ்சம் லட்டு, கொஞ்சம் பூந்தி, கொஞ்சம் வந்துட்டு ரசம், கொஞ்சம் மோர், அதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாவே இருந்துச்சு படம். என்ன பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏன் அதுக்குள்ள பிரேக் விட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இடைவேளை இது கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அருமையா பண்ணிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அந்த மனுஷன் பண்ணிருக்காரு. என்ன பொறுத்தளவு அருமையா தான் இருந்துச்சு. ஆனா பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. ஒரு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். உடனே கேட்பீங்க ஏன் அந்த 2 அப்படின்னா, சத்தியமா நீங்க செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுங்க ஏன் அந்த 2 நான் மைனஸ் பண்ணேன்னு. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, பேசிட்டே இருக்காங்க, மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா செட் ஆகுன்னு தான் சொல்லணும். பட் ஆனா எனக்கு அவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கு இனிமே அவரோட ஏன்னா அது அவ்வளவு சொல்றாரு, அவ்வளவு பண்றாரு. அவனை எந்திரிச்சு போகும்போது ஐயோ நமக்கு பேரே தெரியலையே, நம்ம எப்படி நம்ம அந்த இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அந்த அம்மா சொல்லி அந்த பேரை கேட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கும். அந்த பூக்கடையில வந்து ஒரு அம்மா பேசும், அந்த இடத்துல இவர் தான் அவர் பேரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஓடி போய் கட்டிப்பிடிச்சு நீ தான் அந்த மெய்யலனா அப்படின்னு சொல்லி இருந்தா அது அந்த இடத்துலயே ஷார்ட் அவுட் ஆயிருக்குமோ. இவர் கிளம்பி ஊருக்குலாம் போய் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இழுத்திட்டே இருந்துச்சு. கார்த்தியோட படத்துல ஃபைட் இல்ல, பாட்டு இல்லன்றாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கார்த்தினாலே அந்த ஃபைட்டு, அந்த மாஸ், அந்த சாங்ன்றதா அது இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாமோ அப்படின்ற லைட்டா ஃபீல் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அரவிந்த் சாமி சார் நடிச்சிருக்காரு. ஆமா, ஆனா அவரு பேசினா ஒண்ணும் இல்ல, அவரு நார்மலா பேசினாவே பாத்துட்டே இருக்கலாம் அந்த மனுஷனை. அவ்வளவு அழகா மனுஷன். ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மனுஷனை பத்தி. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு படம். பட் ஆனா ஒரு ஒன் டைம் தான் வாட்சபிள். நீங்க 90s கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். அண்ட் முக்கியமா பாசிட்டிவ் பாட்னா அந்த இதுதான், அந்த ஜல்லிக்கட்டை காமிக்கும் போது தான் உண்மையிலே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. அந்த மொத்த காலையை எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த அதுக்கப்புறம் இன்னொரு சீன், முக்கியமான சீன் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. அது போலீஸ்கார ஒரு சீன் ஒன்று பண்ணுவாரு. ட்விஸ்டா ரிலீவ் பண்ண விரும்பல. செகண்ட் ஹாஃப்ல படம் பாருங்க. உண்மை மாடா பொய் மாடா? அது சிஜிங்க, அது கீழே போட்டிருக்காங்க சிஜி. உண்மையில எப்படி பண்ண முடியும்? ஒண்ணு இல்லைங்க, மெசேஜ் எல்லாம் ஒண்ணு இல்ல. மெசேஜா ஒண்ணு எதுவும் எந்த மெசேஜுமே கிடையாது. அத்தானுக்கு எல்லாம் பண்ணுவாப்ல, அத்தா யாருன்னு போய் கண்டுபிடிப்பாப்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான் இருக்கு. 96 அது வேற. அது ஒரு லவ் இருக்கும், ஒரு டிராமா ஒண்ணு இருக்கும், கிரியேட் ஆகும், அது நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, மேபி அவர் அந்த கனெக்டிவிட்டி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் சாங் எதிர்பார்த்தேன் அந்த இடத்துல, அது வரல. 10க்கு 8 கொடுக்கலாம்.